தஞ்சையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திரளான ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம். சரவணகுமார், 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்களே, அந்த கோரிக்கைகள் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் மோகன். தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தற்பொழுது ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் அனைவரும் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் தற்போது பனகல் பில்டிங் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெறும் என தெரிவித்த நிலையில் தமிழகத்தில் மாவட்ட தலைநகரங்களில் ஆங்காங்கே இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது இவர்கள் 1/4/2003 பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்போதைய நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமுல்படுத்த வேண்டும். காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் இழப்பு ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கும், உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும், முதுகலை ஆசிரியர்களுக்கும், உடற்கல்வி இயக்குநர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும். அதேபோல் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது ஆசிரியர்கள், ஆசிரியர் சங்கங்களின் அனைத்து அமைப்புகள் மற்றும் அரசு ஊழியர்களின் சங்கங்கள் இணைந்து ஜாக்டோ ஜியோ சார்பில் தற்பொழுது இந்த திரளான கண்டன ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று வருகிறது. இன்று ஒரு நாள் இந்த அரசு ஊழியர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்காக தற்செயல் விருப்பு எடுத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளில் அளித்திருந்த அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடத்தப்படும் எனவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சரவணகுமார்.